எல்லோருக்கும் வணக்கம். இது மலைக்காளான் சேனல். இன்றைக்கி எங்கள் ஊர் கோவில் திருவிழாவில் நடந்த ஃபங்க்ஷனை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல், செலிப்ரேஷன், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதை தான் பிரதிபலிக்கும். நீங்கள் மற்ற வீடியோக்களில் இருக்க மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்போடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிராமங்களில் கோவில் திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போலவே 4 நாள் நடக்கும். முதல் நாள் இரவு அம்மன் அழைப்பு, 2ஆம் நாள் இரவு ராவிளக்கு, 3ஆவது நாள் பொங்கல், 4ஆவது நாள் கிடா வெட்டுதல். இப்படி தான் இந்த திருவிழா 4 நாளும் நடக்கும். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். திருவிழா ஸ்டார்ட் ஆனதுமே வெளியூரில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்துடுவாங்க. இந்த டைமில் மட்டும்தான் எல்லாரையுமே பார்க்க முடியும். அது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி 3rd டே ஃபங்க்ஷன், பொங்கல் வைக்கணும். ஸோ ஏர்லி மார்னிங்கே நானும் என் பசங்களும் பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. நைட்டில் இருந்தே சின்ன சின்ன பொருளாக மறந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நம்மளை விட பசங்க அடுத்த ஜென்ரேஷன். அவங்களும் அந்த பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களையாவது அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணி வருவாங்க. கோவிலுக்கு போயிட்டா போதும், நமக்கு பொங்கலே வைக்க தெரியலனாலும் பயப்பட வேண்டியதே இல்லை. சுற்றி இருக்க சொந்தங்களே போதும், எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. சின்ன வயசில் அம்மா பொங்கல் வைக்கும் போதெல்லாம் கிட்டேயே நிற்க மாட்டோம். கண் எரியுதுன்னு ரொம்ப தூரம் ஓடிடுவோம். ஆனால் இப்போ நாம் அந்த இடத்துல இருக்கும்போது வேறு வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பொங்கல் வச்சு முடித்ததுமே நம்ம கொண்டு வந்திருக்க பழந்தேங்காயெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. கோவிலை சுற்றியும் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஒரு விதமான நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. குழந்தைங்களுக்கு மை பூசி வேடம் போட்டு கோயிலை சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலை. ஸோ பொங்கலை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். ஈவினிங் மறுபடியும் கோவிலுக்கு வேடிக்கை பார்க்க போகணும். ஸோ நைட்டு லேட் ஆகிடும். அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மதியத்துக்கு சூடாக சாதம், அப்பளம், உப்பு பருப்பு தான் செஞ்சுருந்தேன். டைம் இல்லை, ஸோ எந்த பொரியலும் வைக்கலை. அதனால் அப்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. உப்பு பருப்புங்கிறது எங்கள் ஊர் ஸ்பெஷல், கொங்கு நாட்டு ரெசிபி. ஷார்ட்ஸில் வீடியோ கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பசங்களை சாப்பிட வச்சு கிளப்பி விட்டதும் நானும் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே கோவில் ஃபங்க்ஷன், கல்யாணம் எந்த ஒகேஷனலாக இருந்தாலும் சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த டார்க் க்ரீன் கலர் சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக க்ரீன் கலர்லேயும் ஸ்லீவ் பிங்க் கலர்லேயும் கொடுத்துருந்தேன். ஸ்லீவுக்கு ஒரு குட்டி பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டா போதும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லாமல் அந்த டே கண்டிப்பாக முடியாது. எங்களோட கோவில் திருவிழா எப்படி நடக்குங்கிறத குட்டி குட்டி வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் திருவிழாவில் கூட்டம் கொஞ்சம் அதிகம். ஸோ எல்லாரையும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது கரகம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மண்பானையை சுற்றியும் பூக்களை வச்சு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. இன்னொன்று தீ மூட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பசங்க பெரியவங்கன்னு நேர்த்தி கடனுக்கு வேஷம் போட்டு வருவாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையுமே வேடிக்கை காமிப்பாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ பயமாக தான் இருக்கும். பயமாக இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி திருவிழா டைமில் மட்டும்தான் இப்படியெல்லாம் கூட்டத்தையே பார்க்க முடியுது. இந்த கூட்டத்திலேயே அதிகமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது இந்த டீனேஜ் பசங்க மட்டும்தான். யாரையும் கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. சட்டுன்னு முடிஞ்சு போயிடும். அன்றைக்கும் நைட் 8 o'clock மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் விலாகு. காலையில் டைமே இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டதுனால வீடியோ எதுவும் எடுக்கலை. டிஃபனுக்கு இட்லியும் மட்டன் கிரேவியும் செஞ்சுருந்தோம். காலையில் சாப்பிட்டதுமே மதியம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. இனி ஈவினிங் போல் தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன்.
வீட்டில் பெட் அனிமல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துடணும். இல்லை வீடே 2 ஆகிடும். நைட்டு வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். எனக்கு இந்த பிரியாணி எல்லாம் விறகடுப்பில் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன, அடுப்பை பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். விறகடுப்பில் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக தம் போட்டு வைக்கலாம். எனக்கு பெரிய ஹெல்ப்பே பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரும் தான். வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, பட் நான் செய்கிறேன்னு ஏதாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பாங்க. பெரியவன் மட்டும்தான் ப்ராப்பராக செய்வான். அதுவும் அந்த சின்னவாள் வச்சுருக்கிற பொருளை எது சாப்பிட்றது இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஓடிடும். நைட் டைமில் இப்படி எல்லார் கூடயும் பேசிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா டைம் போகிறதும் தெரியாது, நமக்கு அலுப்பும் இருக்காது, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம். இதுக்கு வரமிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட சின்ன வெங்காயத்தையும் நல்லா இப்படி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸே. வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் நினைக்கலாம் சின்ன பசங்களை ரொம்ப வேலை வாங்குறதா கூட. பட் அவங்க இப்போ இருந்தே இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா தான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இனி வர காலத்துக்கு பசங்க பிள்ளைங்கலாம் கிடையாதுங்க. எல்லாருமே எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நம்ம எப்போவுமே அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இருக்க பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறதே இல்லை. அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கவே டைம் 7 o'clock மேலே ஆயிடுச்சு. அரிசியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரெசிபி எதுவும் டீட்டெயில்டாக கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும். மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்திக்கலாம். நம்ம விறகடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா இந்த அனலுக்கே மட்டன் நல்லா வெந்துடும். கேஸில் செய்கிறோம் அப்படின்னா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி கொதிக்க விட்டு அரிசியை சேர்த்திடணும். நல்லா தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்கும். மறக்காமல் நெய் விட்டு இறக்கணும் அப்படின்னா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான், எல்லாருமே பிரியாணி லவர்ஸ் தான். ப்ளைன் குஸ்காவை கூட பிரியாணின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும், எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவோம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எந்த பவுடர் மசாலாவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துறதுனால சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராது. பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணல, பிரியாணிக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய குத்தமாயிடும். பிரியாணிக்கான சைடிஷ் எல்லாமே வச்சு சாப்பிட்டா தான் பிரியாணி சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும். காலையில் வச்சுருந்த மட்டன் கிரேவி மீதியானதுனால அதையவே வச்சுக்கிட்டோம். அது கூட முட்டை, வெள்ளரிக்காய், தக்காளி ரைத்தா இதெல்லாம் செஞ்சுருந்தேன். பிரியாணியில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக சேர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் எந்த பவுடர் மசாலாவும் ஆட் பண்ணாமல் நம்மளே அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. பிளேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சாதான் மன நிறைவாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். இப்போ வேணால் பிரியாணின்னு நினச்சதுமே வீட்டில் செஞ்சிட்றோம், கடையில் கூட வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் எங்களுக்கு சின்ன வயசில் பிரியாணிங்கிறது ஒரு அதிசயமான பொருள் தான். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வீட்டில் செய்வாங்க. அம்மா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கிச்சனுக்கு வெளியவே நின்று பார்த்துட்டே இருப்போம், எப்போ சீக்கிரம் செஞ்சு கொண்டுட்டு வருவாங்கன்னு. அன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்த கெஸ்ட் வரல. ஸோ ரொம்ப டைம் ஆனதுனால பசங்களை சாப்பிட வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன விஷயம், வீட்டில் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடணும். அதில் அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். பொதுவாக சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு. பட் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பிச்சிட்டா போதும், 2 பேரும் கதையாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கேட்குறதுக்கு நம்ம காது தான் பத்தாது. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மழைக்காலான் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.